சித்தம் வைத்தீர். புடமிடப்பட்ட உம் பெரிதான கைகளை உயர்த்தி எனக்கு நம்பிக்கை உண்டு. அவே என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு. என்னை நீர் உருவாக்குவீர். குயவனே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 110வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். சங்கீதம் 110:3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உமது ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. போன வாரத்தில் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்தோம். அந்த செய்தியின் ஒரு தொடர்ச்சியை தான் நாம் இன்று கேட்க போகிறோம். கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உம்முடைய பராக்கிரமத்தினால். போன வாரம் அதை சொன்ன. பராக்கிரமத்தினால் என்பது கர்த்தர் எழுந்தருளி அவர் ஆளுகை செய்யும் அல்லது அவர் யுத்தம் செய்யும் நேரம் அல்லது நாள். தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற காலம்தான் கர்த்தர் பராக்கிரமம் செய்யும் நாள். சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். கர்மேல் பர்வதத்தில் அதை வெளிப்படுத்தினார். பெந்தேகோஸ்தே நாளில் அதை வெளிப்படுத்தினார். இப்படி பைபிளில் நிறைய பார்க்க முடியும். ஆண்டவருடைய பராக்கிரமத்தின் நாளில் என்ன உண்டாகிறது என்றால், அவருடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். 4 விதமான ஜனங்களின் மனநிலைமையை நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். நோவா காலத்து ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய காரியத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? தேவனை சேர்த்துக்க மாட்டாங்க. ஆண்டவர் இல்லாமல் எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய அழிவை நோக்கி கொண்டு போனது. மோசே காலத்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பை விட அவர்கள் எதை ரொம்ப பெருசா பார்த்தாங்க தெரியுமா? எகிப்தின் வாழ்க்கையை, தேவன் தந்த அழியாத மீட்பு, அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கிடைத்த மீட்பை விட அவங்க பழைய வாழ்க்கை, அந்த எகிப்தின் வாழ்க்கையை ரொம்ப மேன்மையா பார்த்தாங்க. அவங்க வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். சாமுவேல் காலத்தில் ஜனங்கள் என்ன பண்ணார்கள்? கர்த்தர் ராஜாவா இராதபடிக்கு அவரை தள்ளி மற்றவர்களைப் போல, மற்ற புறஜாதிகளைப் போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். இது தேவனுக்கு என்ன உண்டாக்கிட்டு தெரியுமா? பெரிய மனஸ்தாபத்தை உண்டாக்கிட்டு. எலியாவின் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்களா? 2 நினைவுகளால் குந்தி நடந்தார்கள். அதாவது எலியா காலத்துல தான் ஆகாப் என்பவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவா எழும்புகிறான். இவன் போய் என்ன பண்ணுகிறான் என்றால், சீதோன் தேசத்திலே இருக்கிற ஏசபேலை விவாகம் பண்ணி கொண்டு வருகிறான். ஏசபேலை கொண்டு வரும்போது சீதோன் தேசத்து ஜனங்கள் எதை வழிபடுகிறவர்களா இருக்கிறார்கள் என்றால், பாகாலை வழிபடுகிறவர்களா இருக்கிறார்கள். அந்த பாகால் தீர்க்கதரிசிகள், பாகாலின் விக்கிரக தோப்பு எல்லாமே எங்க வருது அப்படின்னா, இஸ்ரவேல் பட்டணத்துக்குள்ளே, எருசலேமுக்குள்ளே வருகிறது.
இது என்ன ஆகுது, அது ஜனங்களை அதிகமாய் பாதிக்க ஆரம்பிக்கிறது. ஜனங்களும் ஆண்டவரும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எம்மதமும் சம்மதம் என்கிற நிலைக்கு இவங்க வந்துட்டாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை, அந்த மகிமையும் அந்த கனத்தையும் அந்த ஆராதனையும் கர்த்தருக்கே அன்றி வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில நோவா காலத்துல, மோசே காலத்துல, நோவா காலத்துல மொத்தமா அழிச்சார் ஆண்டவர். மோசே காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா பேட்ச் பேட்சா கதையை முடிச்சார் ஆண்டவர். ஏன்னா அவங்க யாருக்குமே என்ன வேண்டாம், கானான் வேண்டாம். நோவா காலத்துல என்ன வேண்டாம், கர்த்தர் வேண்டாம். மோசே காலத்துல என்ன வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் வேண்டாம் பரலோகம் வேண்டாங்கிற மனநிலைமையில இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்காது. ஆளு எனக்கு பரலோகம் வேணுங்கிற வாஞ்சியோடு போறாங்க தெரியுமா, அவங்க தான் பரலோகத்தை சுதந்திரிப்பாங்க. ஆமாம், அதாவது வேண்டா வெறுப்பா இருக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் தூக்கிட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், வாஞ்சை உள்ள அதாவது இயேசுவை விட்டு ஒரு பெரிய கூட்டம் போறாங்க. போகும்போது ஆண்டவர் யாரையுமே பிடிச்சி நிறுத்தல. பேதுரு சொல்லு, 5 அப்பம் மீன், இந்த வாட்டி சிக்கனும் போடுவேன்னு சொல்லு. ஒண்ணுமே சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் கேட்டார் பேதுருட்டு, நீங்களும் போக. அது நர்த்தம் என்ன, யாரையும் கம்பல் பண்ணி ஆண்டவர் எங்க கூட்டிட்டு போக மாட்டார், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டார். யாரு வாஞ்சிக்கிறார்களோ, பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வாஞ்சை, இந்த ஏக்கம், இதோடு தான் ஒரு தேவ பிள்ளை பயணிக்கணும். அவருடைய ஜனங்கள் அப்போ இதை நோக்கி பயணிக்கிறவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, பரிசுத்தமும் மனப்பூர்வம் உள்ள ஜனமாய் காணப்பட வேண்டும். இப்படி காணப்படும் போது அடுத்த தலைமுறை எப்படி பிறக்கும் தெரியுமா? ஆமென். அவருக்கென்று விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய், அதாவது நம்முடைய தலைமுறை எப்படி அழைக்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்பட வேண்டும். ஆமென். அது மட்டுமல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அழைக்கப்பட வேண்டும். இப்படி என் தலைமுறை அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படி என்றால் தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நம்மில் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நோவா காலத்தில் ஜனங்களை அழித்தார். ஆனால் எலியாவின் நாட்களிலே ஜனங்களை அழிக்காமல், ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை நடப்பித்தார். இந்த நாட்களிலே நாம் அதுதான் விரும்ப வேண்டும். கர்த்தர் அதை தான் செய்ய விரும்புகிறார். ஆமென். கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பதாக யோவானை எந்த ஆவி உடையவனாய் கர்த்தர் அனுப்பினார் தெரியுமா? கரெக்டா சொல்றீங்க, இருக்கிறீங்களா? இங்கதானே இருக்கிறீங்க. எந்த ஆவி உடையவனை அனுப்பினார்? எலியாவின் ஆவி உடையவனாய். அப்படி அனுப்பினதுனாலதான் அவனிடத்தில் வந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவின் வருகைக்கு, முதலாம் வருகைக்கு முன்பதாக நடந்த அதே கிரியை போலதான் அவருடைய 2வது வருகைக்கு முன்பதாகவும் நடக்க போகிறது. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல யார் தேவை அப்படின்னா, ஒரு எலியா தேவை. ஆமென். அதான் எலியாவின் ஆவி உடையவன். எலியா என்ன பண்றார்? எலியாவின் நாட்கள்ல என்ன நடந்தது? ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். ஆமென். அந்த காலம் ஒரு இருண்ட காலமா இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாத காலமா இருந்தது. ஆசாரியர்கள் எல்லாம் ஆலயத்தில் இருக்கும் போது வனாந்தரத்தில் இருந்த யோவான் ஸ்நானனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட ஆரம்பித்ததும் அவன் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் ஏகமாய் அதை காணும். அந்த நாட்களில் அந்த கர்த்தருடைய கிரியையின் பலம் எப்படி இருந்துச்சுன்னா, இதோ தேவ ஆட்டுக்குட்டின் கை காட்டினா 2 பேர் இயேசுவை ஃபாலோ பண்ணுவான். என்ன ஒரு எழுப்புதல் அது. ஹல்லேலூயா. நம்ம கையை காட்டினாலும் காலை காட்டினாலும் வர மாட்டேங்கிறான். ஆமென். அவன் இப்படி கையை காட்டும் போது 2 பேர் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போறான். அதுல ஒரு ஆள் தான் அந்திரேயா.
யோவான் அப்படி ஜனங்களை டைரக்ட் பண்ணி விடுறாரு, ரொம்ப ஈஸியா டைரக்ட் பண்றாரு. ஆமென். இதுக்கு பின்னாக நடந்தது என்ன, இருப்பது என்ன அப்படின்னா, தேவனால் அதிகமாய் உருவாக்கப்பட்ட ஒரு அனுபவம் காணப்பட்டது. இன்னைக்குள்ள செய்தி எத்தனை பேருக்குள்ள போகும் தெரியல, ஆனால் இந்த செய்தியை கேட்கிற ஒரு எலியா இந்த கூட்டத்தில் உண்டு என நான் நம்புகிறேன். இந்த ஆண்டுல யாரோ எங்கேயோ ஒரு எலியாவை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த எலியாவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் உலக சத்ருவானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டென்பதை அறிந்து அவன் பெரும் கூட்டத்தை சேர்க்கும் போது கர்த்தர் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க ஒரு மனிதனை தேடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபிக்க ஆமென் உண்டாகட்டும் சொல்லி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உண்டானது போல மனிதனை படைக்காமல் ஒரு மனிதனை படைத்தார். ஒருவனை அல்லவா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஒரு நபரை தான் தேடுகிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அந்த நபர் நானாக இருக்க வேண்டும் என ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கும் போது உங்க கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும், உங்க தெருவில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் எலியாவை என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, ஆமென், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் இருந்து தான் இன்று நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். நமக்கு நன்றாய் தெரிந்த வேத பகுதி, அதனால எல்லா வசனங்களும் வாசிக்கவில்லை. சில சத்தியங்களை இதிலிருந்து சொல்லும்படி விரும்புகிறேன். ஆமென். ராஜாவுக்கு முன்பதாக, ஆகாபுக்கு முன்பதாக திஸ்பியனாகிய எலியா என்பவன் வந்து நின்று சொல்லுகிறான், என் வாக்கின்படியே அன்றி ஆமென் இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தன்னுடைய அடையாளத்தை சொல்லி அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லி விடுகிறான். அதன் பிறகுதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அவனை பிரித்தெடுக்கிறார். 3வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போ, யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. ஆண்டவர் அவனை பிரித்தெடுக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நல்ல கவனமா கேளுங்க. ஜன கூட்டத்திலிருந்து அவனை தனிமைப்படுத்துகிறார், அவனை வேறுபடுத்துகிறார், அவனை செப்பரேட் பண்றார். அதாவது தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற ஒரு தனிமை உண்டு. இந்த தனிமை தண்டனை அல்ல, உன்னுடைய தனித்துவத்திற்கான அடையாளம் இது. ஹல்லேலூயா. வேதத்துல நீங்க யோசேப்பை பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள் உண்டு? யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள் உண்டு? 11. அதுல சின்ன ஒரு பையன் உண்டு. யாரு? பென்யமீன். சின்ன பையன் இப்பதான் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறான், அவனை விட்டுருவோம். மீதி எத்தனை பேர்? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 பேரும் யாரை சேர்க்க மாட்டாங்க தெரியுமா? யோசேப்பை சேர்க்க மாட்டாங்க. 10 பேரும் யோசேப்பை சேர்க்க மாட்டாங்க. ஆண்டவர் இப்படி ஒரு சிச்சுவேஷன் அந்த வீட்டில் அலோவ் பண்றதுனுடைய ரிசல்ட்டை பார்க்கணும். நீங்க நெகட்டிவ் சைடு பார்க்க கூடாது. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில அதனுடைய பாசிட்டிவ் சைடை பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க வாயில ஸ்தோத்திரம் வரும். என்ன பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் யாரை ரொம்ப நேசிக்கிறவனா மாறிட்டான் தெரியுமா? அவங்க அப்பாவை. ஹல்லேலூயா. யார் அதிகம் நேசிக்கிறவனா மாறிட்டான்னா அவங்க அப்பாவை. அது மட்டும் இல்ல, இப்படி அவனை ஒதுக்குனதுனால அவனுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா, இந்த சகோதரர்கள் செய்யக்கூடிய தீமையான காரியம் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல தெரியுமா? யோசேப்பை பாதிக்கல. ஆமே. நீங்க நல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும், ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, ஆபீஸ்லயும் சரி, ஒதுக்கப்படுறவங்க நிறைய பாதிப்புலேருந்து காப்பாற்றப்படுவாங்க. அவங்க எதுல தான் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? என்ன பண்ணிட்டாங்க? ஒதுக்கிட்டாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை வெளிச்சமுள்ள தேவ பிள்ளையா இருக்கணும். உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் எதை காண்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம்.
இன்னைக்கு இவன் அதிக டைம் யாரோட ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா யாக்கோபோடு ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதிக டைம் யாரோடு பழக முடிகிறது என்றால் யாக்கோபோடு பழக முடிகிறது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மற்ற 10 பேரும் தங்கள் கூட்டத்தில் இவனை சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த தனிமையை தேவன் அனுமதித்ததுனாலதான் யோசேப்பால தரிசனத்தை நோக்கி பயணிக்க முடிந்தது. கூட்டத்தில் சேர்த்துக்கணும்னு சொல்லி யோசேப்பு தன்னை மாற்றிக்கவில்லை, தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. அண்ணன் நீங்க பண்றதை நானும் பண்றேன். இன்னைக்கு அநேகர் நண்பர்களோடு சேரும்படியாக அநேகர் இந்த மாதிரி செய்கிறதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு தனித்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில ஒரு தனிமையின் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் யாராக மாறுகிறான் என்றால் தரிசனத்தை நோக்கி பயணிக்கிறவனாக மாறுகிறான். அவன் வாயை திறந்து பேசினா தரிசனம் தான் பேசிட்டு இருக்கிறான். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவன் வீட்டில் அவன் ஒதுக்கப்படுகிற ஒரு நிலை. இது அவங்க ஒதுக்குனாங்கன்னு சொல்றதை விட கர்த்தர் இதை அனுமதித்தான். எலியாவின் வாழ்க்கையில கர்த்தர் அவனை பிரித்தெடுக்கிறார். எதற்காக பிரித்தெடுத்தார் என்று நான் அடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி நம்மளை செப்பரேட் பண்ணுவார். சில சூழ்நிலையில இருந்து சில ஆலோசனையில நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. சில ஃபங்க்ஷன்ல நமக்கு இன்விடேஷன் இருக்காது. சில இடத்துல சிலர் சேர்ந்து டிராவல் பண்ற இடத்துல நம்மளை கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. ஓசியா 2 இருக்கிறது, தன் வழிகள் காணாதபடிக்கு நான் மதிலை எழுப்புவேன், முள்ளுகளால் அடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில 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 பாதைகளை கர்த்தர் அடைக்கிறார். கர்த்தர் நமக்கு இதை செய்கிறார். மோசே வாழ்க்கையில பாருங்க, அவன் பிறந்து வளர்ந்ததுலேருந்து எங்க தான் வளர்றான் தெரியுமா? எகிப்துல வளர்றான். யார் வீட்டில் வளர்றான் தெரியுமா? பார்வோன் வீட்டில் வளர்றான். யாருடைய மகனா வளர்றான் தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் வளருகிறான். அப்போ அவன் எதுல கற்று தேறுகிறான் தெரியுமா? வேதத்தில் இல்ல, எகிப்தின் சகல சாஸ்திரங்கள். அப்படிதான் பைபிள்ல இருக்கு, எகிப்தின். அப்போ எகிப்தினுடைய A to Z அவன் படிக்கிறான். அப்போ அவனுக்குள்ள எதுல ஊறி போய் இருக்கிறான் அப்படின்னா, எகிப்தினுடைய எல்லா காரியங்களும் அவனுக்குள்ள ஊறி போய் இருக்கிறது. அவன் அதுல வல்லவனானான்னு பைபிள்ல இருக்கு. PhD முடிச்சிட்டார் அதுல. அப்போ ஈஜிப்ட்னா என்ன அப்படின்னு மோசையை எங்க தட்டுனாலும் தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். ஆனால் அவன் மேல தேவ திட்டம் பெரிதா இருக்கிறதுனால அவனை எகிப்திலிருந்து எத்தனை வருஷம் வெளியே கொண்டு போனார் தெரியுமா? 40 வருஷம். எத்தனை வருஷம் எகிப்தில் இருந்தானோ அத்தனை வருஷம் அவனை தனியா வச்சிருக்கிறார். எகிப்தை விட்டு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை வருஷம் எகிப்தை விட்டு செப்பரேட் பண்ணி வச்சாரோ அத்தனை வருஷம் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். நீ எந்த அளவுக்கு மறைக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுவாய். எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவாய். எந்த அளவுக்கு, ஆமென், ஹalleluya, ஹalleluya. நீங்க 40 வருஷம் எகிப்துல வளர்றான், அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துல கொண்டு போறார். ஏன்னா அந்த எகிப்தினுடைய சின்ன ஸ்மெல்லு கூட யார்கிட்ட வரக்கூடாது? மோசே கிட்ட வரக்கூடாது. ஆண்டவர் இதுல வைராக்கியம் உள்ளவர். தம்முடைய காரியத்துக்காக தேவன் யாரை பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியம் மற்றவங்களால கிரகிக்க முடியாது. எனவே தான் தாவீது சொல்லுகிறான், நான் அநேகருக்கு எப்படி இருக்கிறேன் தெரியுமா? ஒரு புதுமையை போலானே. எல்லாரும் வினோதமா பார்க்கறாங்க. அநேகருக்கு நான் பாடலாயிட்டேன். பாடலாயிட்டேன்னா அந்த வீட்டுல இவனுக்கு நடந்ததை பாத்தியா, இவளுக்கு நடந்ததை பாத்தியா, இப்படி ஆயிட்டு. ஆனா எனக்கு தெரியும், ஆமே, கர்த்தர் எனக்கு அனுகூலமா இருக்கிறார், ஆதரவா இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில பாருங்கள், தாவீது வீட்லயும் ஏறக்குறைய யோசேப்பின் வீடு மாதிரிதான். ஆனா யோசேப்புக்காவது அவங்க அப்பா அன்பு கிடைச்சது, தாவீதுக்கு அது கூட கிடைக்கல. சரித்திரம் சொல்லுகிறது, யாக்கோபுடைய ஈசாவினுடைய 8 பிள்ளைகள்ல 8வது ஆள் தான் யார் தெரியுமா? தாவீது. சரித்திரம் பைபிள்ல இல்ல, சரித்திரம் சொல்லுகிறது. அந்த யூத சரித்திரங்கள் உண்டல்லவா, அதுல சொல்லுகிறது முதல் 7 பிள்ளைகளும் ஒரு தாயின் பிள்ளைகளாம். தாவீது அந்த தாயினுடைய வேலைக்காரியின் மகன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எனவே தான் தாவீது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? நான் எப்படி உருவானேன்னு தெரியுமா? துர்க்குணத்தில் உருவானேன்.
என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படின்னு. எனவே இந்த 7 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவனை ஒதுக்கிட்டே வச்சிருப்பாங்க. தகப்பனும் பார்த்தார், இவன் எங்கே இருந்த பிரச்சனை, இவனை எங்கே தள்ளிட்டாங்க அப்படின்னா காட்டில் கொண்டு தள்ளிட்டாங்க. தாவீது சொல்றார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும். அவன் கைவிடப்படுகிறான், ஒதுக்கப்படுகிறான். கர்த்தர் இப்படி, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன்னா தாவீதே ஒன்னு நான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றணும். ஆமா, நீங்க நல்ல கவனிச்சுக்கணும். அந்த வீட்டிலேயே அதிகமாய் துதிக்கிறவன் தாவீது, அதிகமாய் ஜெபிக்கிறவன் தாவீது, அதிகமாய் பாடுகிறவன் தாவீது, அதிகமாய் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவன். ஊடா ரபா கரபா, கர்த்தர் அனுமதிக்கிற தனிமைக்காக. ஹalleluya. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் அதுதான் சொன்னேன், மேடு பள்ளங்களாய் தான் இருக்கும், நமக்கு புரியாது. ஆமை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லும் போது ஆண்டவர் எலியாவை பிரித்தெடுக்கிறார். இனி எலியாவை கொஞ்ச நாளைக்கு யாரும் பார்க்க முடியாது. இப்படிதான் கர்த்தர் வைப்பார். என்ன அட்ரஸே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. என்ன அட்ரஸே இல்லை, ஆளையே காணோம் அப்படின்னு கேட்பாங்க. ஆளையே காணோம். நம்மளை இதுவரை எங்க பார்த்துட்டு இருந்தாங்க? ஸ்டேட்டஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் கொஞ்ச நாள் சொல்லுவார், நீ அன்இன்ஸ்டால் பண்ண அப்படிம்பார். இன்னைக்குள்ள காலத்தில் தேவ பிள்ளைகளை மறைச்சு வைக்கிறதுங்கிறது என்ன தெரியுமா? ஹalleluya. See, இவங்க எல்லாம் எப்படி ஷைன் பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஒரு எலியாவாய் உருவாக்கப்பட வேண்டியவன் கண்டிப்பாக மறைத்து வைக்கப்படுவான். தாவீது அதிகமாய் துதிக்கிறவனாய், அந்த வீட்டில் துதியின் சத்தம், ஜெப சத்தம், இதெல்லாம் யார்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும் அப்படின்னா தாவீது கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். ஆனா இப்படி ஒதுக்கப்பட்டவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சீசன் ஓப்பன் ஆகும்போது உன்னெல்லாம் தலைவனா வச்சது யாருன்னு கேட்ட அத்தனை பேரும் யாரை தேடுறாங்க தெரியுமா? இப்போ மோசையை தேடுறாங்க. ஆமா, இந்த சொப்பனக்காரன் இருக்கிறது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு தலைவலின்னு சொன்ன சகோதரர்கள் எல்லாம் இப்ப யார் தயவுல வாழ்றாங்க தெரியுமா? யோசேப்பு தயவுல வாழ்றாங்க. இந்த தாவீது அந்நியனா பார்த்த அத்தனை பேரும் இன்னைக்கு யார் பேரால அறியப்படுறாங்க தெரியுமா? தாவீது பேரால் அறியப்படுறாங்க. ஆகாதென்று பலரால் தள்ளின கல், ஊடா ரபா கரா, அது தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு. ஆமென். ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார், அவருடையவர்களை பிரித்தெடுப்பார். லூக்கா 12:51 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராலும் திடீர்னு இடியே இறக்குனது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? வாசியுங்கள். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவரை என்ன சொல்லி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? சமாதான கர்த்தர், சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் நம்மளை பீஸ் ஆக்கிட்டாரு. ஆமே, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். ஆமென். ஆண்டவரே, நாங்க பார்த்த பைபிள் இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இல்லைன்றீங்களே ஆண்டவரே, ஏன்? நீங்க அந்த 12வது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவர் அதுல அதிகமா எதை சொல்லுவார் அப்படின்னா உண்மையான சீஷத்துவத்தை சொல்லுவார். a true disciple எப்படி இருக்கணும், கிங்டம் உடைய மைண்ட் செட், அவருடைய வருகை, இதெல்லாம் ஆண்டவர் பேசுவார். இது சொல்லும் போது அவருக்கு 100% தெரியும். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவருடைய வார்த்தையை கேட்கும் போதே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கும், ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கும். இதுதான் அந்த பிரிவினை. இந்த சத்தியம் இருக்குல்ல, விசுவாசத்தையும் அவிசுவாசத்தையும் செப்பரேட் பண்ணும், ஒளியையும் இருளையும் செப்பரேட் பண்ணும், நீதியையும் அநீதியையும் செப்பரேட் பண்ணும். ஹalleluya.
ஹalleluya. நேத்து வரை அவிசுவாச மார்க்கத்தில் இருந்தேன்னா என்னைக்கு சுவிசேஷம் என்னும் சத்தியம் வந்ததோ இன்னைக்கு அது என்னை பிரித்தது. அப்போ ஒரு வீட்டில் ரட்சிக்கப்பட்டவனும் இருப்பான், ரட்சிக்கப்படாதவனும் இருப்பான். ஆமாம், இந்த ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிக்கப்படாதவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க சேர்ந்து போகிறதுங்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்கும், பெரிய சேலஞ்சாக இருக்கும். எப்படி தரிசனம் உள்ள யோசேப்பு, தரிசனம் இல்லாத 10 சகோதரர்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட மோசே மற்றவர்கள், தாவீது மற்றவர்கள், இது ஒரே வீட்டில் தான் ஒரே கூடாரத்துக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனால் செட் ஆகாது, செட் ஆகாது, செட் ஆகாது. ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு செட் ஆகல, ஆனா நான் இதுல உறுதியா இருந்தா நாளைக்கு செட் ஆகும். இயேசு 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 இந்த பூமியில யார் வயிற்றில் பிறந்தார்? மரியாள். மரியாள் புருஷன் யாரு? யோசேப். இயேசு பிறக்கிறது வரைக்கும் 2 பேரும் சேரல. மத்தேயு 1 கடைசியில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமென், அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து, யோசேப்பு அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அப்போ அந்த ஏன்னா அந்த குழந்தை பரிசுத்த வித்து, பரிசுத்தாவி வரும்போது, ஆமென், இந்த கன்னிகை யாரா மாறுறாங்க? கர்ப்பவதியா மாறுறாங்க. ஆண்டவர் யோசேப்பை இணைக்கிறார். இணைக்கும் போது இவங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நம்ம புருஷ மனைவி தான், ஆனால் இந்த குழந்தை பிறக்கிறது வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க நார்மல் லைஃப், நார்மல் லைஃப். அப்படி நார்மல் லைஃப்பில் பிறந்த பிள்ளைகளுக்கு பேர் தான் யாக்கோபு, யூதா, யோசே, இப்படிப்பட்டவங்க. இதில் இயேசு 30 வயசு வரை அதே வீட்டில் தான் இருக்கிறார். பெற்றவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு பைபிளில் இருக்கு 12வது வயதில். அதுக்கப்புறம் சாப்டர் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு 30வது வயது. அப்போ 18 வயசு வரைக்கும் 18 வருஷம் அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அந்த வீட்டில் வேற பிள்ளைங்க வளர்றாங்க. அந்த பிள்ளைங்க யார் அப்படின்னா யாக்கோபு, யூதா, இவங்கெல்லாம். இவங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லை. இயேசு யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன், அவ்வளோதான், எங்கள் அண்ணன். அதுவும் எங்களுக்கு டவுட்டாக இருக்கு. ஏன்னா ஊர்லாம் வேற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இயேசு வீட்டில் இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே இருந்தால் வெளியே போய் 4 இடத்துல 4 அற்புதம் செஞ்சாதானே பிரபலமாக விரும்புகிறவன் அந்தரங்கத்தில் ஒன்றுமே செய்ய மாட்டான். இப்படி சொல்ல காரணம் என்னென்னா அவங்களுக்கு இயேசு மேலே என்ன ஆகலை? நம்பிக்கை இல்லை. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேம் பண்டிகைக்கு போகும்போது அவங்க தனியாக போவாங்க, இயேசு தனியாக போவார். ஆமாம், 12 வயசில் யோசேப்பு மரியாளும் கூட்டிகிட்டு போயாச்சு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் சகோதரர்கள்லாம் தனியாக போகும்போது அவரோ தனியாக போவார். அப்படி செட் ஆகாது. ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக நின்னார்ல, ஃபியூச்சர் எப்படி மாறிச்சு தெரியுமா? இதே சீஷர்களின் வரிசையில் இந்த யூதாவும் இந்த யாக்கோபை இணைகிறார்கள். அவர்களை கொண்டுதான் நிருபங்களை கர்த்தர் எழுதுகிறார். யாக்கோபின் நிருபம் எழுதினது இயேசு பிறந்த பிற்பாடு யோசேப் மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒருவன் தான் யாக்கோபு. அதே போல இன்னொருவன் தான் யூதா. ஆமென். பாருங்கள், ஆரம்பத்தில் செட் ஆகல. ஆமாம், செட் ஆகலைன்னு சொல்லி டைவர்ஷன் போயிடக்கூடாது. பண்ணதையும் பண்ணிட்டு அந்நிய நுகத்தில் அவிசுவாசத்தில் பிணைக்கப்பட்டுட்டு ஒரே போராட்டமாக இருக்குன்னு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணீங்க. இனி நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று என்ன பண்ணணும்? அவங்கள கொண்டு வாங்க ஆண்டவர் சமூகத்தில். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ளணும். அதாவது ஆவிக்குரியவன் மற்ற ஒருவனால என்ன, ஆவிக்குரியவனை மற்றவனால என்ன செய்ய முடியாது? நிதானிக்க முடியாது. அதனால நீங்க போய் இப்படி பார்த்து சொல்லுங்க, ஏதாவது தெரியுதான்னு. நீங்க சாப்பிட்டு கை குழாம வந்திருக்கீங்க சிஸ்டர், போக, அதுதான் தெரியுது. ஒரு தேவ பிள்ளை மற்றவர்களால் நிதானிக்க முடியாது. ஒரு ஆவிக்குரியவன் மற்றவர்களால் நிதானிக்கப்படான். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம், அதனால தான் பகைப்பாங்க. சொப்பனக்காரன் வரான் கொஞ்சம் அவங்க நிதானிச்சிருப்பாங்கன்னா, இந்த யோசேப்பால தான் நாளைக்கு நமக்கு அந்த சொப்பனமே அப்படித்தான் அங்கே சொல்லி இருக்கு. ஆமாம், எல்லா அரிக்கட்டுகளும் யோசேப்பின் அரிக்கட்டுகளுக்கு முன்பாக பணிகிறதுன்னு அர்த்தம் என்ன? இந்த யோசேப்பால நாளைக்கு நமக்கு ஃபியூச்சர் இருக்கு. இந்த யோசேப்பால நம்ம குடும்பம் காப்பாற்றப்பட போகிறது. இந்த யோசேப்பு நம்முடைய குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுக்க போறான். கொஞ்சம் நிதானிச்சிருந்தா இந்த வெளிச்சம் கிடைச்சிருக்கும்ல. நிதானிக்க முடியாது, நிதானிக்க மாட்டாங்க. இதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன், தேவனால் உருவாக்கப்படுகிறவங்க வாழ்க்கையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க உள்ள சண்டையும் போட்டுட்டு தனியா இருந்து கர்த்தரனை பிரித்தெடுத்தான்னு சொன்னா பிரிச்சிருவாரு.
நான் சொல்றத சரியான சென்ஸ்ல எடுக்கணும். எலியாவை பேசிட்டு இருக்கிறேன். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் உருவாக்கப்படுகிற விதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் ஒரு தனிமை வருகிறது என்றால், கர்த்தர் அனுமதித்து வருகிறது என்றால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உனக்குள் இருக்கிற தனித்துவத்தை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. நீ சாதாரணமானவன் அல்ல. உனக்குள் இருக்கிற தாவீதே, உன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. யோசேப்பே, உன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தும் நேரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இப்படிதான் கர்த்தர் எலியாவை என்ன பண்றார்னா, எலியாவா போய் கேட்கல, நான் கொஞ்ச நேரம் போய் ஒளிச்சிருக்கட்டா, இல்ல, இது காட்ஸ் பிளான், பியூர்லி காட்ஸ் பிளான். ஆமென். இது முழுவதுமே கர்த்தருடைய திட்டம். இந்த கர்த்தருடைய திட்டம் எதற்காக? 3 காரியங்களிலே எலியாவை உருவாக்குவதற்காக கர்த்தர் இப்படி செய்கிறார். அந்த 3 காரியத்தை நான் சொல்லிவிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். 1, பரிசுத்தத்தில் உருவாக்க. 2, விசுவாசத்தில் உருவாக்க. 3, ஜெபத்தில் உருவாக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எலியா கிட்ட அப்ப இதுக்கு முன்னாடி பரிசுத்தம் இருந்தா இல்லையா? இருந்து. விசுவாசம் இருந்தா இல்லையா? இருந்து. என்ன விசுவாசம் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாக்கின்படியே அன்றி. இது விசுவாச ஃபெய்த் டிக்ளரேஷன் தானே, இது விசுவாச அறிக்கை தானே, பிரகடனம் தானே. அடுத்து ஜெபம் இருந்துச்சா இல்லையா? இருந்து. அது அர்த்தம் என்ன? நம்ம நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அது அல்ல, இன்னும் எதிர்பார்க்கிறார் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இன்னைக்கு உங்க கூடாரம் ஒருவேளை இந்த 2 மனநிலைமையில இருக்கிறதா இருக்கலாம். ஆமே. கர்த்தரையும் கும்பிடுறது, பாகாலையும், தேவனுக்கு பிரியமான காரியத்தையும் ஒரு நாள் செய்கிறது, பிரியமில்லாத காரியத்தை இன்னொரு நாள் செய்கிறது. கைகள் ஏசாவின் கைகள் சத்தம். இப்படிப்பட்ட நிலை ஒரு எலியா நின்னா மாறும். ஆமே. உங்க கூடாரம் இதுவரை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கவே இல்லை. என் புருஷன் ரட்சிக்கப்படுவார்னு எனக்கு தெரியல, என் பிள்ளை மாறுவான்னு தெரியல, என் மனைவி மாறுவான்னு தெரியல. இந்த அனுபவத்தில் உருவாக்கப்பட உங்களை முழுமையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு தேசத்தையே கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தவர் கர்த்தர் உங்க கூடாரத்தில் இப்படிப்பட்ட கிரியைகளை. எனவே இந்த செய்தியை இதை நான் பர்சனலா நான் இதை ஒரு செய்தியா எடுக்கவில்லை. கர்த்தருடைய செயலாக தான் நான் இதை எடுத்தேன். ஆமென். அதை தான் இந்த சபைக்கு அப்படியே நான் அதை கடத்த விரும்புகிறேன். ஆமென். அதை மறுபடியும் சொல்லுகிறேன். இது எல்லாருக்குமான செய்தியானு எனக்கு தெரியாது. ஆனா இது ஒண்ணு, இந்த கூட்டத்தில் அல்லது எங்கேயோ ஒரு எலியா மறைந்திருக்கிறார். கர்த்தர் எலியாவுக்கான சீசனை ஓபன் பண்ண விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அது நானா இருக்கணும்னு விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் பரிசுத்தத்திலே உருவாக்கினார். 3வது வசனம் ஒரு விசை கூட வாசிக்கலாம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த 2 நினைவுல குந்தி நடக்கிறாங்கல்ல ஜனங்க, யாரை கேட்டாலும் அதான், யாரை பார்த்தாலும் அதான், யாரை பார்த்தாலும் அதான். ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? இந்த தாக்கம் யாரை பாதிச்சிடக்கூடாது, எலியாவை பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அவன் அந்த கூட்டத்திலிருந்து செப்பரேட் பண்றார். எலியா நமக்கு தெரிஞ்சு அக்னி இறக்குனவர், மழையை வர வச்சவர், எல்லாம் ரைட்டு தான். ஆனா எலியா யாருன்னு யாக்கோபு 5 சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா யாரு சொல்லுங்க? நம்மை போல. அதன் அர்த்தம் என்ன? எப்போ வேணாலும் இந்த காரியம் எலியாவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம லைஃப் அப்படிதானுங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கோம், சவால் விடுவோம். ஆமென் ஹalleluya. பக்கத்தில் 1000 10,000 விழுந்தாலும் அணுகாது சொல்லிட்டு எம்மான்னு விழுந்து கிடப்போம். கரெக்டா? ஆமாம். எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? ஒருத்தன் உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுக்கிறவனை கர்த்தர் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறார். ஆண்டவர் எலியாவை 3 இடத்துல வைக்கிறதை பார்க்க முடியும். 1 கேரித் ஆற்றண்டையில, 2 சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்ல, 3 சாரிபாத் வீட்டு விதவையின் மேல் வீட்டறையில், அப்பர் ரூம். இந்த 3
அனுபவங்கள். இது மூணையுமே எலியா என்ன பண்றார்னா அக்செப்ட் பண்றார். ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையில எப்படி வைக்க விரும்புகிறாரோ அப்படி இருக்க நீங்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு உருவாக்குவது எளிதாகிவிடும். இன்னைக்கு ஆண்டவர் அதாவது என்ன உருவாக்குவது ஆண்டவருக்கு எளிதாக வேண்டுமானால் நான் என்னை அவருடைய சித்தத்துக்கு முழுமையாக பூரணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா எலியா பாதுகாக்கப்பட மட்டுமல்ல கொண்டு வரப்பட்டது. எலியா பாதுகாக்கப்பட மட்டுமல்ல, எலியாவை பாதுகாக்க இப்படி ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எலியாவுக்கு அடுத்து எழும்பின எலிசா அவன் ஒளிச்செல்லாம் இருக்கல, அவன் பர்வதத்தில் தான் இருக்கிறான். சீரிய ராஜா தன் சேனையெல்லாம் கொண்டு வரும்போது எலிசாவை நெருங்க முடியல. ஏன் நெருங்க முடியல சொல்லுங்க பார்க்கலாம். எலிசாவை சுத்தி என்ன இருக்கிறது? அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறது. சத்துருவுக்கு நெருங்க முடியல. இப்படி தேவனுக்கு எலியாவை பாதுகாக்க முடியுமா முடியாதா? முடியும். எலிசாவை சுத்தி அக்கினிமயமான ரதம் இருக்குன்னா எலியாவை சுத்தி இல்லையா? இருக்கும். ஆனா அப்ப இங்க பாதுகாப்பு மட்டும் இல்லை. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஜனங்களையும் பாதித்த காரியம் எலியாவை பாதிச்சிடக்கூடாது. இதுதான் நான் ஆரம்பத்தில் டச் பண்ணிட்டு வந்தேன். சில இடத்துல உங்களை ஒதுக்குறதுக்காக நீங்க ஆண்டவர் என்ன பண்ணணும் தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில இடத்துல உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, உங்களை ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வீக்கான பர்சன் அப்படின்னு நம்மளை உருவாக்குகிற கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. வழியிலே கிடந்த மண்ணெண்ணை எடுத்தவரே பல முறை ஹல்லேலூயா என்னை. இந்த வார்த்தை 100% உண்மை. என் வாழ்க்கையில 1000% உண்மை. அவருக்கு தெரியும். வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது நிறைய இடத்துல இருந்து செப்பரேட் பண்ணி இருப்பார், நிறைய இடத்துல இருந்து ஒதுக்கி இருப்பார். ஏன்னு பார்த்தா அது நம்மளை பாதிக்கும்னு நமக்கு நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் ஆண்டவர் இவ்வளவு சேலஞ்சா பேசுற என்ன போய் அந்த கூட்டத்தில் இருக்க விடாம மாத்தி வச்சிருக்கிறீங்களே, இரு 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 அப்படின்றாரு. இரு. சரி, என்ன ஒரு காரியம், அதாவது ஒரு கூட்டத்துக்குள்ள நான் என்றானா அந்த காரியம் என்ன பாதிக்குது அப்படின்னா, நான் எதுல எனக்கு என்ன ஃபீல் ஆகணும்? என்னை விட்டுட்டீங்களா ஆண்டவரே? பேதுருவை வராதன்னு சொன்னார்ல, இதுக்குதான். பேதுரு நீ எல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனா உன்னோட வீக்னஸ் எனக்கு தெரியும். அதனால இந்த ராத்திரியில என்னை பிடிச்சிட்டு போங்க, நீ வராதன்னா நான் ஏன் வரக்கூடாது? வா, வந்து வாங்கு. இன்னைக்கு இப்படிதான் நம்ம போறோம். இப்படி ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் காட். நீங்க நல்லா, அதனாலதான் அவரை என்ன பண்ணிடாத, துக்கப்படுத்திடாத. நம்ம ஒரு விஷயத்துல முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும், விட்டுருவார். அப்படி விட்டுறாரு தெரியுமா? அது ஆண்டவர் 100% விட்டாதான் நினைக்க கூடாது. ராஜா கேட்டாங்க, கொடுத்துட்டார். பிள்ளையாம் முதல்ல பாலாக் டீம் வருவாங்க. நம்ம சில வாரங்களுக்கு முன்பாக தான் அந்த செய்தியை கேட்டோம். பாலாக் டீம் வருவாங்க. பிள்ளையாம்கிட்ட நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் தாரோம். பிள்ளையாம் சொல்லுவார், பெரிய அவரு பாருங்க, நீங்கள் எவ்வளோ தந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சொல்வேன். அதே மாதிரி ஆண்டவர் சொன்னார், அவங்க கூட போகாத, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார்? இஸ்ரவேலர். அதனால் நீ போகக்கூடாது. அவன் சபிக்க தானே கூட, நீ போகக்கூடாது. இவன் வந்துட்டான் பிள்ளையாம். அவெல்லாம் ஆண்டவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி அனுப்பியாச்சு. இப்போ பாலாக்கு எக்ஸ்ட்ரா வெகுமதிகள் எல்லாம் கொடுத்தன. நான் தான் சொன்னேன்ல வரமாட்டேன், எதுக்கும் கேட்டுட்டு வரேன். ஆண்டவரே நான் போலாம் ஆண்டவர். ஆண்டவர் பார்த்தார், போன்ட்டார். நம்ம உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம்? கர்த்தர் என்ன காட்டிட்டார்? ஆண்டவரே எப்படியாவது இவ்வளவு என்ன கட்டித்தாங்க. கெட்டு போச்சு. ஆண்டவர் வசனம் தந்தார். ஆண்டவர் வசனம் தந்தார், நீ தேடி எடுத்தியா? ஆமே. See, the first ஒரு ஆன்சர் வருது தெரியுமா? அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. இவன் எஸ் சொன்ன ஆண்டவர், நோ சொன்ன ஆண்டவர்கிட்ட நான் எஸ் சொல்ல வச்சிடலாம், விடாபடியா கேட்டு. ஆனா அந்த எஸ்ஸுக்கு கேரண்டி கிடையாது.
இது என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே ஆண்டவர் செப்பரேட் பண்றாரா, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலர் உங்களை சேர்த்துக்க இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த கூட்டத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அது நம்மளை பாதிக்கும். பேதுருட்ட அதான் சொல்லுவார், பேதுரு நீ வராத பேதுரு, நான் ஏன் வரக்கூடாது, நான் உங்க கூட காவல்லே வர. பேதுரு மறுதளிக்கிறதுக்காக வரல, இயேசு கூட நிக்கணும்னு தான் வந்தான். ஆனா வந்த இடத்துல அது அவனுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டு அவன் இடறிட்டான், அவன் மறுதளிச்சிட்டான். அவனால முடியல. இன்னைக்கு இதே மாதிரி தான் சில இடத்துல போய் நம்ம அதனால பாதிக்கப்பட்டு பேதுருவ மாதிரி எங்கேயோ உட்காந்துருந்து அழுதுட்டு இருக்கிறோம். இந்த நிலைமை பேதுருவை எங்க கொண்டு போயிட்டுன்னா, அவனை இயேசு கிட்ட ஓடி போய் நெருங்க முடியாம அவனை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு போகிறது. கர்த்தர் ஒருத்தனை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா சில சூழ்நிலையை விட்டு செப்பரேட் பண்ணுவார். ஏன்னா இந்த உலகம் யாருக்குள் கிடக்கிறது என்று பைபிள் சொல்லுகிற தெரியுமா, பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. கர்த்தர் அவனை தனியா கொண்டு போய் இருத்தி அவனை கர்த்தர் எப்படி டியூன் பண்றாருன்னா, அவன் எந்த டைம் சாப்பிடணும்னு டைமை முதல்ல செட் பண்றார். இது ரொம்ப தெரிந்த பகுதி. ஆனால் இந்த வாரம் இது செய்தியானதுனால கடந்த வாரம் முழுவதும் இதான் மைண்டுக்குள்ள ஓட ஆவியானவர் வச்சுட்டே இருந்தார். பாருங்க, அவர் 2 வேளை சாப்பிட்டார்ல. முதல் வேளை எந்த வேளை தெரியுமா, 6வது வசனத்தில் இருக்கிறது, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில், ஆமென், விடியற் காலத்தில், அடுத்து சாயங்காலத்தில். ஆண்டவர் ஒருத்தனை டியூன் பண்ணும்போது அவனுக்கான சாப்பாடையும் பெஸ்ட் சாப்பாடுன்னா, சூப்பர் சாப்பாடு எங்கும் கிடைக்காது, நோ கொலஸ்ட்ரால். ஆமே, அப்படி இருந்தா நடக்க விட்டுருவார். சாரி பார்த்து கோடு. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, நல்ல சாப்பாடு, அப்பமும் இறைச்சியும். சில விழுங்குறீங்க தெரியுது. ஆமே, இப்போ அது பரவாயில்ல. காலையில் அடுத்த ஆராதனைக்கு இதை சொல்லும் போது எத்தனை, ஏன்னா மத்தியம் கரெக்டாக ஒரு 12 அடிக்கிற டைம் வரும்னு நினைக்கிறேன். ஆமே, சி பெஸ்ட் ஃபுட்டு, பட் அவர் தருது டைம், அவர் செட் பண்ணுறார். சிலர் தட்டுறாரு பாருங்க காலையில், நீங்கள் தட்டிடாதீங்க, ஸ்டாப் ஆயிரும். ஆமே, எதுக்காக? ஆண்டவர் உருவாக்குறார், ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். இங்க பாரு, எனக்கு நான் கிரியை செய்யறது காலையில் மட்டும் இல்லை, சாயங்காலத்தில் நான் செய்வேன். என்ன அது அர்த்தம்? நாளைக்கு 18ஆம் அதிகாரத்தில் போய் நிற்க போறார். காலையிலேருந்தே அந்த டைம் முழுவதும் யார் எடுக்க போறா தெரியுமா? பாகால் தீர்க்கதரிசிகள் எடுக்க போறாங்க. எலியாவுக்கு எந்த டைம் கிடைக்க போகுது தெரியுமா? சாயங்காலம் மட்டும். அதனால எலியாவுக்கு கவலை கிடையாது. அவன் சாயங்காலத்தில் கர்த்தருடைய கிரியை பார்த்துட்டான். ஆமா, உங்களை தனியா கொண்டு போய் கர்த்தருடைய கிரியை என்னது என்பதை காண்பித்து தருவார். காலையும் மாலையும் கர்த்தருக்கு கணக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் செப்பரேட் பண்றார், உருவாக்குகிறார். உலகத்தின் தாக்கத்திலிருந்து விலகி தேவனோடு வாழ கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். காகத்தை அனுப்புவார், என்றைக்கும் காகத்தை அனுப்ப மாட்டார். நீங்க காகத்தை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுமே காகத்துக்கு கதையை முடிச்சிருவார். ஆமென். அதனால நீங்க யாரையும் ரொம்ப சார்ந்து அவங்க கதையை முடிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் இவங்களை நம்பி இருந்தேன், போச்சு போ. ஆமென். யாரையும் ரொம்ப சார்ந்து காகம் அப்படி பார்த்து ஒருவேளை காலையில் எழும்பி இன்னும் காக்காவை காணல. ஆண்டவர்கிட்ட இதே மாதிரி நிறைய காகங்கள் உண்டு. இங்கே கர்த்தர் அவனை செப்பரேட் பண்ணி, இப்போ எனக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த 3 இயர்ஸ் இவருக்கு எந்த அறிவு குறைவு தெரியுமா? உலக அறிவு குறைவு. ஒரு நியூஸ் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது ஒரு மனுஷனை பாதிக்குமோ பிராக்டிக்கலா நீங்க பாருங்க. ஆமென். ஒரு கிராமம், ஒரு குறிப்பிட்ட கிராமம், பேப்பர்ல அந்த நியூஸ், அந்த கிராம மக்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? கோவிட் இல்லை, கொரோனா வியாதியே இல்லை. ஏன் இல்லைன்னா அங்க ஒரு டிவி கிடையாது, அங்க கரண்ட் கிடையாது, அங்க நியூஸ் பேப்பர் கிடையாது.
அந்த மக்கள் ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது. இது ஃபஸ்ட்டாக அந்த கோவிட் வந்தப்போ வெரி ஃபஸ்ட்டு எங்கேயாவது வந்துச்சு. நம்ம இந்த நியூஸ் சேனலில் ஃப்ளாஷ் நியூஸுக்குன்னு ஒரு மியூசிக்கோடு வரும், நம்ம தலையெல்லாம் கிர்ன்னு ஆயிரும். நீங்கள் இந்த ஆண்டவர் என்னை எது பாதிக்குது அப்படின்னு என்னை விட ஆண்டவருக்கு தெரியும். அதனால சில காரியத்தை விட்டு நீ விலகிருன்னு சொல்லுவார். நம்ம இதெல்லாம் என்ன அப்படிமோ. அப்போ நம்ம அதுக்கு முரண்டு பிடிக்கும் போது உருவாக்குறது கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் எங்கேயாவது அற்புதம் செய்ய உட்கார்ந்ததா பார்க்க முடியுமா? இயேசு இல்லை. ஆனா லேவி புத்திரரை சுத்திகரிக்க அவர் எப்படி சுத்திகரிக்கிறார் தெரியுமா? உட்கார்ந்து. இப்போ நம்ம வெற்றி மேடம் அதாவது நம்ம சர்ச்சி ஃப்ரெண்டில் வெற்றி மேடம் சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாது, இவர் இன்னும் மடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கேருந்து நீங்கள் பஸ் ஏறி பார்வதிபுரத்தில் இறங்குறீங்க. பார்வதிபுரங்கிறது அடுத்த ஸ்டாப். அப்போ நீங்கள் சீட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க தெரியுமா? உட்கார மாட்டீங்க. ஏன்னா அடுத்து என்ன தான் பண்ண போகிறோம்? இறங்க தான் போகிறோம். இப்போ இதே இது நீங்கள் மார்த்தாண்டம் போனோம் அப்படின்னா சீட்டு இல்லைன்னா இன்னொரு மடியிலேயாவது யாரு உட்காந்துரும். அப்படி இருப்போம். அண்ணா பாருங்க பார்ப்பாங்க, டப்புன்னு உட்காந்துரும். நம்ம ஏன்னா நமக்கு அது ரொம்ப நேரம் போக வேண்டி இருக்கு. அப்போ ஆண்டவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிறாருன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறாருன்னு அர்த்தம். என்னை உருவாக்குவது ஆண்டவருக்கு எளிதாகணும்னா நான் ஆண்டவருக்கு எஸ் சொல்லி பழகணும். ஆண்டவர் இங்கே பாரு, இதெல்லாம் உனக்கு நீ கொஞ்ச நாளைக்கு இருக்காதுப்பா. வேண்டாம் ஆண்டவரே, நீ ஒரு கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறியா? ஓகே ஆண்டவரே. நீ கொஞ்ச நாளைக்கு நீ இதெல்லாம் பார்க்காத. ஓகே ஆண்டவரே. ஏன்னா நம்ம எதில் பாதிக்கப்படுறோம்? இப்போ இந்த மஞ்சக்காமால் இப்படிப்பட்ட வியாதிகள்லாம் வரும்போது டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இந்த கறியெல்லாம் சாப்பிடாதீங்க. அப்படி சொன்னால் யாராவது நான் செத்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட இப்படியே சொல்லுவோம். சிலர் இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. அந்த இடம் என்னென்னா கொஞ்ச நாளைக்கு நீ அது வேண்டாம், கொஞ்சம் உன் லைஃப் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது அப்படி சொல்லல. கொஞ்ச நாளைக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார், அது வேண்டாம். ஏன்னா நான் உருவாக்குறது எனக்கு ஈஸியாகணும். எலியாவை உருவாக்குறது ஆண்டவருக்கு ஈஸி ஆகிறதுக்காக சில காரியத்தை அவாய்ட் பண்றார், வேண்டான்னு வைக்கிறார். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் இதை புரிந்து கொள்ளணும். இது அதான் மறுபடியும் சொல்றேன், இது எலியாவா நாளைக்கு நான் நிக்க விரும்புறேன்னு சொல்றவங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. உங்க குடும்பத்தில் நீங்க எலியாவை நின்னாதான் அந்த 2 நினைவு போகும். 10th படிக்கிறது வரை உங்க பிள்ளை ஒரு நினைவுல இருந்தான், +1 போனதும் நினைவு மாறிச்சுல, ஸ்கூல் படிக்கிறது 1, காலேஜ் போனது, இதெல்லாம் உடைக்கப்படணும்னா உன் குடும்பத்தில் ஒரு எலியா நின்னுதான் ஆகும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் உருவாகணும்னா இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். நீ போய் ஒளித்து கொண்டு அப்படிதான் சொல்றார். நீ போய் இருன்னு சொல்லல, கேரி தாற்றண்டையில் ஒளித்து. அப்ப நீ அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கணும். இது வேண்டாம். யாராவது வாராங்கன்னா நீ என்ன பண்ணிடணும்? ஒளிச்சிடணும். நீ திடீர்னு மொபைல் எடுத்து ஏதாவது வருதுன்னா நீ என்ன பண்ணிடணும்? ஐயோ வேண்டாம் வேண்டாம். இதுதான் நான் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன். எலியாவை நீ ஒளித்து கொண்டுதான் இருக்கணும். நீ உன்னை யாருக்கு மட்டும்தான் காட்டணும்னா காக்காக்கு மட்டும்தான். இது வரும்போது ஒளிச்சிரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ வேண்டாம்ப்பா, வேண்டாம். உங்க வீட்டுல சினிமா ஓடும், வேற யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க, ஒளிச்சுக்கோ. ஒரே ஒரு ஆமீன் வருது. அவங்க வீட்டுல டிவி இல்லையோ? சும்மா சொன்னேன். ஒளித்து கொண்டிருந்தா கேரி தாட்டண்டையில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆற்றுல தண்ணி இருக்கு, நல்ல கவனிங்க. தேசம் என்ன? பஞ்சம். அப்ப ஜனங்க தண்ணிக்கு எங்க தான் வருவாங்க? ஆட்டு. இவர் ஒளிச்சிருவாரு யாராவது வராங்கன்னா. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒளிச்சுக்கோ. இவன் பார்த்தா என்னன்னா ராஜாவுக்கு முன்னாடியே நின்னாளாச்சே இல்ல, இதான் இவனை மறைத்துக்கோ. எலியாவை உருவாக்குறது ஆண்டவர் ரொம்ப ஈஸி ஆயிட்டு, ரொம்ப ஈஸி ஆயிட்டு. சில நேரத்தில் ஆண்டவர் இப்படி தான் வச்சிருப்பார். உனக்கு ஒரு 17th சாப்டர் வச்சிருக்கிறார்னா 18வது அதிகாரத்தை வச்சிருக்கிறார்.
உனக்கு 18வது ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சிட்டு தான் 17வது அதிகாரத்தின் வேலையை இப்ப நடத்திட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரத்திலே தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா சகோதரி, உன்னை நிறுத்தி தம்மை வெளிப்படுத்த தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். அன்பு வாலிபர்களே, பெரியவர்களே, இந்த வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் உருவாக்குறது அவருக்கு கடினமாயிடக்கூடாது, அவருக்கு லகுவாக. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, நீங்க என்ன உருவாக்குங்கப்பா. என் வாழ்க்கையில எந்தெந்த மதில்கள் எழும்பணுமோ எழும்பட்டும், எந்தெந்த காரியங்கள் அடைக்கப்படணுமோ அடைக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? லேவிய ரகமத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே அதை எடுத்து சொல்ல காரணம் என்ன? ஆண்டவருடைய ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, யார் கர்த்தருடைய சந்நிதியில் ஏறுவான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல, முகம் பார்க்குற கண்ணாடி, சில கண்ணாடி துண்டெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குப்பைகளுக்குள்ள இருக்கும். குப்பைகளுக்குள்ள அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது முகம் பார்க்குற கண்ணாடி தான், ஆனால் அதுக்கு மேலே ஃபுல்லாக என்ன இருக்கும் தெரியுமா? ஃபுல்லாக அழுக்கு இருக்கும். ஃபுல்லாக அழுக்கு இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிலிருந்து செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி அதை சுத்தப்படுத்தி அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டா அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை பார்க்க முடியும். தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். நம்ம யாருமே பிறக்கும் போதே அப்படி இப்படின்னு பிறக்கல, செம்மையானவனாகவே படைத்தார். ஆமே. ஆனால் இந்த பாவம் நிறைந்த, பொல்லாப்பு நிறைந்த, வஞ்சகமும் கபடும் பொய்யும் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மில் வெளிப்பட வேண்டிய அந்த மகிமை வெளிப்படாதபடிக்கு எல்லாம் சேர்ந்து இதாகிட்டு. இப்போ இதை அவர் கையில் கொடுக்கணும். அவர் எடுத்து என்ன பண்ணுவார்னா சுத்திகரிப்பார். சுத்திகரித்ததுக்கு அப்புறம் நம்மளை என்ன பர்பஸுக்காக உருவாக்கினார்? யாராவது கண்ணாடியை செஞ்சு குப்பையில் போடுறதுக்காக கண்ணாடி செய்வாங்களா? இல்லை. அது வீட்டில் இருக்க வேண்டியது, கடையில் இருக்க வேண்டியது. அதுக்குன்னு ஒரு இது உண்டு. எத்தனை பேர் எல்லா லேடிஸ் பேக்லையும் இருக்க வேண்டியது. ஆமாம், தலையாட்டுறார். ஆமாம், கரெக்ட். ஆமாம், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல அது. ஆமாம். ஆனால் அது உருவாக்குனது குப்பையில் போடுறதுக்கல்ல. அது போலதான் என்னையும் உங்களையும் தேவன் படைத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லிட்டான். கர்த்தருக்கு முன்பாக யார் நிற்பார்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமலும் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமா, இப்படி ஒரு சந்ததி நின்றா அடுத்த பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். அடுத்து சொல்லுங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நல்ல கைகளை தட்டி glory. இப்படி ஒரு சந்ததி நின்றார். ஓ மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக விசுவாசத்தில் உருவாக்கினார். விசுவாசத்தில் உருவாக்கினார். எலியாவுக்கு விசுவாசம் இல்லை, ஆனா விசுவாசம் இருக்கு. ஆனா அடுத்த அதிகாரத்துல போய் நிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒண்ணு பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் தேவை. அடுத்து இன்னும் விசுவாசம் தேவை. நல்ல கவனமா கேளுங்க. எப்படி விசுவாசத்துல உருவாக்கினார் அப்படின்னா, எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்த 2 பேரை பார்க்கலாம். ஒண்ணு எது? காகம். இந்த காகத்துக்கு சுபாவம் கொடுக்கிறதா எடுக்கிறதா? எடுக்கிறது. அப்ப காகத்தை கொண்டு போஷிக்கிறத நம்ப முடியுமா? நம்ப முடியாது. நம்ப வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது யாரை வச்சு போஷித்தார் தெரியுமா? விதவை வச்சு.
விதவை நிலைமையோ அடுத்த வேலைக்கு இல்லாததுனால அது எத்தனை விறக பொறுக்கிச்சு தெரியுமா? 2. ஏன்னா அடுத்து எங்களை தான் கொளுத்தணும். பத்த வைக்கிறதுக்கு அடுத்து மாவும் மொத்தம் 2 விறகு எடுத்துட்டு வருது. 2 விறகு ஆண்டவர் செட் பண்றார். ஆமென். இது சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ போ, நாங்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல அவன் யார நம்பல தெரியுமா? காக்காவையும் நம்பல, விதவையும் நம்பல, தன்னை நடத்துகிற கர்த்தரை நம்புறான். அதாவது நான் என் வேலையை நம்புறேன்னு வைங்களேன், நான் விசுவாசத்துல உருவாகலன்னு அர்த்தம். எனக்கு வேலையை தந்த கர்த்தரை நம்புறேன்னா நான் விசுவாசத்துல உருவாகிறேன்னு அர்த்தம். ஆமென். இப்போ எனக்கு இப்போ டெய்லி இந்த கூலி வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, பெரிய பெரிய வெயிட்டெல்லாம் தூக்குறவங்க இருப்பாங்க, நல்ல வெயிட்டெல்லாம் தூக்கி 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 வைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்புகிறோன்னு வைங்களேன், நம்ம பலனை நம்புகிறோன்னு வைங்களேன், நம்ம விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இந்த பலனை தந்த கர்த்தரை நம்புகிறோன்னு வைங்களேன். இங்கே இதுதான் இந்த காக்காவின் சுபாவமும் விதவையின் சூழ்நிலையும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா நடந்துச்சு. இப்படிதான் ஒரு விசுவாசத்துல பழக்க. ஆபிரகாமின் சரீரத்துக்கும் சாராளின் கற்பத்துக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா நடந்துச்சு. கர்த்தர் இப்படிதான். இது ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு கடினமான சிச்சுவேஷன். கர்த்தர் விசுவாசத்துல ஒருத்தனை உருவாக்குறது எப்படி தெரியுமா? ஒன்ன ஸ்டாப் பண்ணுவார். ஆமென். கேரி தாற்று தண்ணீர் வட்டி போச்சு, காகம் வருவது நின்று போச்சு. ஆண்டவரே, நீங்க சொல்லிதான் அப்பா ஒளித்திருந்தேன், நீங்க சொல்லிதான் ஆண்டவரே மறைந்திருந்தேன். இந்த எலியாவை பார்த்தீங்கன்னா முறையிடல, புலம்பல, அவன் புறப்பட்டு போகிறான். பரிசுத்தத்துல உருவாக்க கீழ்ப்படிதல் எப்படி அவசியமோ, விசுவாசத்துல உருவாக்கப்பட தாழ்மை மிக அவசியம். இவன் போய் ஒரு ஏழை விதவை வீட்டில் போய் அப்பம் கேட்கிற நிலைமையில போய் விடுறான். இது எதுக்கு தெரியுமா? தாழ்மையை கற்றுக் கொடுக்க. தேவனால் உருவாக்கப்படுகிற அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு குறையில்லாம அப்போ இறைச்சி வரும், திடீர்னு எல்லாம் ஸ்டாப் ஆகும். அப்போ ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலை. அடுத்து பாருங்க, ஒரு ஏழை விதவிட்ட போய், ஏமா கொஞ்சம் தண்ணி தாமா. யார் இவரு? ஆகாப நடுங்க வச்சுட்டு வந்த ஆளு. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வந்துடக்கூடாது தெரியுமா உனக்கு? பெருமை. இதான் உருவாக்கம். அந்த ஒவ்வொரு இடத்துல பெருமை அடிச்சுட்டே இருப்பார். எலியா ஒருவேளை நினைச்சிருக்கலாம், எல்லாரும் சாப்பாடுக்கு அலையும் போது ஆக வர மிருகங்களுக்கு புல்லுக்காக குதிரையில சுத்திட்டு கிடக்காரு. ஆமென். இவர் நான் இருக்கிற இடத்துல சாப்பாடு டக்குன்னு முடிச்சு. ஆமென். சில டைம் அப்படி தானே, நம்ம சொல்லி இருக்க மாட்டோம், கொஞ்சம் நினைச்சிருப்போம், அடிச்சிருவாரு. அடிச்சு இரு, நீ போய் கேளு, ஏமா கொஞ்சம் தாமா, கொஞ்சம் தண்ணி தாமா. அந்த அம்மா தண்ணி தானே கேட்குறாரு. கடைசி காலத்தில் சாவு ஒரு நல்லது செஞ்சுட்டு சாவும். அப்படி போகும்போது அப்படியே ஒரு அப்பவும் செஞ்சேன். ஆமாம். சில சொல்லுவாங்க தெரியுமா, தண்ணி இருக்கா? தண்ணி தானே, கொஞ்சம் சூடாக்கி தருவீங்களா? சூடாக்கி அதில் அப்படியே கொஞ்சம் தேயிலையும் போட்டு அப்படியே அப்பவும் செஞ்சு. அவங்க சொல்றாங்க, ஐயா நான் சொல்லட்டுமா, எனக்கு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவுமே அன்றி வேற ஒன்றும் இல்லைன்னு நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். நாங்கள் இது சாப்பிட்டு சாக போறோம். சரிம்மா, இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அடையர் சின்னதாக ஒன்று சாம்பிளுக்கு சொல்லுவல்ல, அதையாவது எனக்கு தான். என்ன இது, எதுக்கு இப்படி அலோவ் பண்றார்? தாழ்மை. நம்ம லைஃப்ல இப்படி சில போஷனை வச்சிருப்பார். ஆண்டவரே இவங்கள்ட்ட போய் நிக்க வச்சுட்டீங்களே, இல்ல உருவாக்குகிறார். நாளைக்கு ஒன்னாலதான் வானமே திறக்க போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல,
இது சாப்பாடு மேட்டர் மட்டும் இல்ல, எங்க கொண்டு போறார் அப்படின்னா சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். 17:9 நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். ஏன் சீதோன்ல இருந்தா யாரை கூட்டிட்டு வரான்? கரெக்டா சொன்னீங்க, ஏசபேல கூட்டிட்டு வரான். நல்ல கவனமா கேளுங்க. என் ஆண்டவர் எப்படி விசுவாசத்துல பழக்கி வைக்கிறார் தெரியுமா? ஏசபேல் எருசலேம்ல வந்து ஜனங்களை நாசப்படுத்திட்டு இருக்கிறா. இப்போ எருசலேம்ல வந்து தீர்க்கதரிசிகளை கொன்றுட்டு இருக்கிறா. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியை பார்த்தாலே கொலை பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல யார் தான் நிக்கணும்? பாகாலின் தீர்க்கதரிசி. கர்த்தர் வந்து எலியாவுக்கு பாதுகாப்பை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? ஏசபேல் எல்லைக்குள்ள. ஆமென். ஐயோ எங்க மாமியார் வீடா அப்படி சொல்லிட்டு கலங்க கூடாது. ஐயோ இங்கயா கலங்க கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு எங்க பாதுகாப்பு என்பது அவருக்கு தெரியும். தானியேலே உனக்கு பாதுகாப்பு சிங்க கெபியில, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே உனக்கு பாதுகாப்பு அக்கினி சூளையில. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், எலியாவே நீ சேஃபா இருக்கணுமா, வா நான் ஒரு எல்லைக்குள்ள கூட்டிட்டு போறேன். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் உள்ள போய் நீ சேஃபா இருப்ப பாரு. எலியாவை இந்த ஊரை தள்ளி மீது எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. அது மட்டும் இல்ல, இவனை மறைவாக கொண்டு போய் பாகாலின் அந்நிய வல்லமைகள் எல்லாம் இல்லாமாக்குறார். ஆமா, நீ உருவாக்கப்படுகிற அதே நேரத்தில் நிறைய சத்துருவின் கட்டுகள் தளர்ந்து கொண்டே இருக்கும், தளர்ந்து கொண்டே இருக்கும். வான மண்டலத்தில் கிரியை செய்கிற உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் தலைமுறைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அநேக சத்துருவின் தந்திரங்கள், எதிரான ஆயுதங்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எனவேதான் கர்த்தர் நடத்துகிற போக்குல நீங்க போங்க. இங்க வேற ஒண்ணு, எலியாவின் கால் படுது, சீதோன்ல கால் படுது. தேடவே கேட்டேன், அவர் ஏதோ அந்த வீட்டில் சாப்பாடு ஏதோ கேட்டுட்டு இருக்கிறார். இப்படிதான் இருக்கும், ஆண்டவர் உருவாக்குறார். அவர் சொல்றார், இங்க பாருமா நீ தாமா கர்த்தருடைய வார்த்தையை கேளு. இந்த பஞ்சகாலம் முழுவதும் உனக்கு எண்ணெய் குறையாது, மாவு குறையாது. இந்த ஸ்திரீ விசுவாசிக்கிறாள். நல்ல இங்க ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய ஜனம் இவ புறஜாதி. அவருடைய ஜனம் விசுவாசிக்க மறுத்த போது கிருபை புறஜாதிக்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தின போது அந்த கிருபை புறஜாதி ஆகிய எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபை, அந்த இருதயம். அதனாலதான் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலோ தயவையும் பாராட்டி இருக்கிறார். அந்த கிரேஸ், அந்த கிருபையின் மேகம் அப்படி வருது. இந்த அம்மா ஆண்டவர் வந்து ஞானிகளை வெட்கப்படுத்த, உன்னால நம்ப முடியல, அரண்மனையில் இருக்கிற ஆகாபை உன்னால நம்ப முடியல, குடிசையில் இருக்கிற என் பிள்ளைய பாரு, நம்புறா பாரு, நம்புறான் பாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக. அதனாலதான் ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, அவங்க எல்லாம் இஸ்ரவேலர்பா, அவங்களுடைய கடினம், ஆமே, அது வெட்டப்பட்டு சுபாவ கிளைகள் வெட்டப்பட்டு எங்கேயோ கிடந்து நம்மளை கொண்டு வந்து ஒட்டி வச்சிருக்கிறா. நானோ உமது ஆலயத்தின் நடுவிலே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஆமென், கிருபையே மாறாத நல்ல கிருபை. ஹalleluya. என்னைக்குமே இது நினைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஏன் அனுப்பலைன்னா அவங்க எல்லாம் எந்த நினைவுல இருக்கிறாங்க? 2 நினைவுல குந்தி நடக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி போக்கஸ் எங்க திருப்புறார் பாத்தீங்களா? புறஜாதி மேல.
இந்த புறஜாதி மேலே. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆமே, நன்றி. சாரி பார்த்து விதவைக்கு வாழ்வு கொடுக்க எலியா கேரி தாற்றண்டையில் இருந்த எலியா அனுப்பப்பட்டார். ஆனால் நமக்கு வாழ்வு தர பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரோ அதுதான் நம்முடைய சேஃபஸ்ட் பிளேஸ். ஆண்டவர் எங்க வைத்திருக்கிறாரோ அதுதான் நமக்கு மிக மிக பாதுகாப்பான இடம். ஆமென். ஆண்டவர் என்னை எங்கிருந்து எப்படியாவது கொண்டு போயிருங்கன்னு சொல்லாதீங்க. அப்படி போனா ஒருத்தன் லோத்து. ஆமென். அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். சின்ன வாக்குவாதம், சின்ன பிரச்சனையை பெருசா பார்த்தான், பெரிய பிரச்சனையை உண்மையிலே பார்த்தான். ஆமென். ஆண்டவரே நீங்க எங்க வச்சிருக்கிறீங்களோ, எப்படி வச்சிருக்கிறீங்களோ அதுதான் என் பாதுகாப்புன்னு ஒருத்தன் நம்புறான் தெரியுமா? அவன் விசுவாசத்துல உருவாகிறான். அவன் நாள்தோறும் கர்த்தரை சார்ந்திருக்க டெய்லி ஒருத்தன் காடை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான்னா அவன் ஃபெய்த்தில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். மூன்றாவதாக அவனை எதிலே உருவாக்கினார் என்றால் ஜெபத்திலே உருவாக்கினார். ஆமே. 17 முதல் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த மாவும் குறையல, எண்ணெயும் குறையல, அந்த குடும்பமே சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. எப்பவுமே பாருங்க, உங்க வீட்டில் எல்லாம் இருந்ததுன்னா உங்க மொத்த குடும்பம் உங்க வீட்டில் இருக்கும். உங்க வீட்டில் ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தால் நீங்களும் உங்க பிள்ளைகளும் மட்டும்தான் இருப்பீங்க. இதுதான் உலகம். ஆமே. ஆனால் இந்த வீட்டில் மாவு எண்ணெயும் குறையலன்னா அவள் வீட்டாரே வந்துட்டாங்க. ஹலோ சிஸ்டர், பிரைஸ்லாம். நான் கூப்பிட்டேன், கிடைக்கலையா ஃபோனு? கிடைக்கல. அப்படியா? ஒருவேளை என்ன நெட்வொர்க் ப்ராப்ளமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ மாவு கூடிட்டுல, பரோட்டா என்ன, சப்பாத்தி என்ன, பூரி என்ன, பஞ்ச காலத்தில். ஆமே, மொத்த குடும்பம் உள்ளே இருக்கு. இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த மகனுக்கு வியாதி வருது. வியாதி வந்து சுவாசம் போகும் மட்டும் அவன் மடியில் விழுந்தாச்சு. இவா கத்துறா கத்துறா, எங்களுக்கு இப்படி வர பண்ணினது என்ன அப்படின்னு கேட்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் நடத்துகிற பாதையை பாருங்க. கேரி தாற்றண்டையில் கொண்டு போய் நல்ல சாப்பாடு, திடீர்னு ஆற்று தண்ணியை வற்ற வைக்கிறார், ஒரு தாழ்வு. அங்கேருந்து சாரி பார்த்து கொண்டு போகிறார், அங்கே போய் கேட்க வைக்கிறார், திருப்பி ஒரு வாழ்வு. வாழ்வு வந்து கொஞ்ச நேரம் ஆகலை, ஒரு தாழ்வு. ஆமே. இது வந்து உருவாக்குகிற விதம். எதுக்கு அப்படின்னா நம்மளை அறியாம சில பெருமை வந்து என்ன செய்யும் தெரியுமா? முளைச்சிட்டே இருக்கும். சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் நான் 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 நான், எங்கே போனாலும் நான் தான் இருப்பேன். கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளை, செத்த வீட்டில் நான் தான் பிணம். சிலருக்கு எங்கே போனாலும் அவங்க தான், நான் தான் இருப்பேன், நான் தான் இருப்பேன், நான் தான் இருப்பேன், நான் தான். ஆண்டவர் இதெல்லாம் அடிச்சு அடிச்சு உடைக்க. இப்படி உடைச்சதுக்கு அப்புறமும் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறேன், நான் மாத்திரம் இங்கே இல்லை வந்து நெல்லு அப்படிங்கிறார். இங்கே வந்து நெல்லு. ஆமே. உன்ன மாதிரி அவங்க எத்தனை பேரை உருவாக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கும் கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாருங்க இப்படிதான் நடத்துவார். கொஞ்சம் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும், நல்லா அப்படியே இருக்கும், திடீர்னு அப்படியே டவுன் ஆகும். ஆமென். இப்ப பாருங்க, இவன் கேட்குற அந்த பிள்ளைய கொடு அப்படிங்கிறான். அந்த பிள்ளைய வாங்கிட்டு மேல் வீட்டுக்கு போறான். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் எப்படி ஜெபிக்க அவனை ட்ரெயின் பண்றாருன்னா, 2 பேர் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒருவன் எலியா, இன்னொருவன் பிள்ளை. ஒருவன் உயிரோடு இருக்கிறவன், இன்னொருவன் செத்தவன். ஆமே. உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு நீங்க இருப்பீங்க, ரட்சிக்கப்படாம இன்னொருத்தங்க இருப்பாங்க. இது ட்ரைனிங் சென்டர். ட்ரைனிங் சென்டர். இப்படி ஒரு ட்ரைனிங் சென்டர்ல உங்களை வைக்கிறார்னா அந்த கூடாரத்துக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை கொஞ்ச நேரத்தில் கிரியை செய்ய போகுதுன்னு அர்த்தம். அதாவது
நம்ம இந்த சீஷர்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தாங்க தெரியுமா? சகலத்தையும் வித்து பொதுவா அனுபவிச்சு நம்ம இங்கேயே இருப்போம், சேர்ந்து இருப்போம். இன்னைக்கு யாரு விருந்து? இன்னைக்கு உன் வீட்டில் சாப்பாடு கொண்டு வா, நாளைக்கு இப்படியே இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகாது. ஆமே, ஆண்டவர் ஸ்தேவான் இரத்த சாட்சிக்கு அனுமதிக்கிறார். அனுமதிச்ச போது அப்போஸ்தலர் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? சிதறி போனாங்க. அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. இந்த வாக்கு தத்தத்தை பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் மறந்துட்டாங்க. மறந்து சேர்ந்து இருக்கிறாங்க. சேர்ந்து இருந்து நம்ம எல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. சர்ச்சு எங்க இடம் வாங்குறவங்களோ சுற்றி எல்லாம் நம்ம விசுவாசிகளே இடம் வாங்கி சுற்றி அப்படியே இருந்து, நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆமாம், அப்படியே இருந்து நம்ம ஒரு காலனி பேரை வச்சு FGBC நாகர்கோவில் காலனி அப்படியே இருந்து ஆண்டவர் பார்த்தார். இவனுக்கு நான் பிளானே வேற இல்லை. 1:8 இவங்க நடத்தாததுனால 8:1 கர்த்தர் அனுமதிச்சார். 1:8 என்ன? நீங்கள் உலகமெங்கும் போய். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, எல்லாம் பொதுவாக அனுபவிச்சு. ஓகே, ரைட். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் யார் கொண்டு வந்தா? டின்னர் யார் பின்னாடி ஒழிச்சிருக்கிறது? 3 நாள் அவங்க கொண்டு வந்து சாப்பிட்டேன். அன்னைக்கு நீ தான் கொண்டு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி யாராவது மாற்றி வச்சா ஒரே சாவு தான். அனனியா பாரு, ஒழிச்சு வைக்கிறான். அவன் கதை முடியட்டு போ. ஆண்டவர் பார்த்தார், இது இப்படி இருந்தால் எல்லா சண்டையும் அடக்க ஆராதனை தான், நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம். ஆமென். சில நேரத்தில் ஐயோ ரட்சிக்கப்பட்ட எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துல ஜெபம் எப்படிங்க ஓடும்? எப்படி ஓடும்? ஒரு மரித்த ஒரு மரித்த ஒரு சடலம், ஒரு பையன் செத்த நிலைமையில் இருக்கிறான். ஒருத்தர் ஜெபம் பண்ணும், ஜெபம் ஓடுமாங்க. இன்னைக்கு அநேகருக்கு வீட்டில் ஜெபம் ஓடலை. நாங்கள் சர்ச்சில் வந்தால் ஜெபம் பண்ணுற வீட்டில். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அது உன்னுடைய ட்ரைனிங் சென்டர். அங்கே ஜெயிச்சுட்டேனா, அந்த அப்பர் ரூம்ல நீ ஜெயிச்சுட்டேனா, அந்த வீட்டுல நீ ஜெயிச்சுட்டேனா, உன்னை உலகத்துக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தி, ஹல்லேலூயா, நீ ஜெயிக்கணும். எலியாவே, இது உன்னை உருவாக்குற இடம், இது உன்னை உருவாக்குற இடம். நீ எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் எலியாவான்னு யாராவது கேட்குறீங்களா? இந்த அனுபவத்தில் யாராவது இருக்கிறீங்களா? நீதான் எலியா, நீதான் எலியா. எலிசாலாம் அப்புறம் வருவான். இப்போ நீ இந்த மரித்த சடலத்துக்கிட்ட glory, ரட்சிக்கப்படாத ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத கூடாரத்தில் உன்னை வச்சிருக்கிறா. ஜெபிக்கிறது கடினம் தான், ஜெபிக்கிறது கஷ்டம்தான். ஆனா இதுல நீ நின்னு பாரு. அவன் போய் 3 தடவை அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்தான். 3 தரம். இந்த வேர்டெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த அதிகாரம் டைம் ஆயிட்டேன். ஹல்லேலூயா. அடுத்த அதிகாரத்தில் இங்கே படிச்சீங்கன்னா தெரியும், வீட்டில் படிச்சுக்கோங்க. ஆமென். இந்த இது 3 தடவை. அப்போ ஒரு அசைவு இருக்காது, அசைவு இல்லை. அவன் ஆண்டவரே ஆண்டவரே கத்துறான். ஆமாம், இந்த அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வந்துட்டு இல்லை எலியாவே. அடுத்து உன்னை கர்மேல் பர்வதத்தில். ஸோ அவன் உருவாக்குற விதத்தில் அந்த ஃபைனல் ஸ்டெப், இது ஃபைனல் ஸ்டேஜ், ரொம்ப ஹார்டான பகுதி. ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய ஜெபஜீவி அப்படித்தானே இருக்கு. கூட இருக்கிறவங்க சுத்தம். சில வீட்டில் ஜெபம் பண்ணாலே அடி, சில பாத்ரூம்ல போய் தான் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும்? ஆனாலும் விடலை. எலியா விடலை. அவருக்கு தெரியும், எடுத்ததும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க மாட்டார். முதல்ல கேரி தாற்றண்டை, அடுத்து நேர வீட்டுக்கு வெளியே சாரிபாத்து ஊர்ல அடுத்துதான் கொண்டு வருவார். இதுதான் கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜ். கொஞ்சம் இதுல மட்டும் நீ ஜெயிச்சுட்டேன்னா, இதுல உன் பிரேயர் லைஃப் கட்டி எழும்பிட்டுன்னா, கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் முழங்கத்தக்க ஊடா ரபா லபா தாரா பாக்கா ரபா சந்தா ரபா லாரா ஏ ரே மாகாரா. உன் கூடாரத்துல இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில தானே இருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், இது உன்னுடைய ட்ரைனிங் சென்டர். நீ இருக்கிற இடம் உன்னுடைய ட்ரைனிங் சென்டர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான், இவன் ஜெயிச்சிட்டான். அங்க என்ன வெளிப்படுது தெரியுமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை.
அப்பதான் சொல்றா, இப்படி எனக்கு பண்ணிட்டீங்களே, இப்படி கை நீட்டி கேட்டவன். என்னம்மா உனக்கு மனசாட்சி இல்லையாம்மா? நீ எப்படியும் எலியா வரலன்னா இதுக்கு முன்னாடியே நீ என்ன சொன்ன? நானும் பிள்ளையாண்டானோ? ஆமா, இன்னைக்கு ஏன் எலியா? இப்படிதான் கொஸ்டின் பண்ணுவாங்க உலகம். நம்ம கிட்ட இருந்து 1000 நன்மைகள் வாங்கினாலும் ஒரு காரியம் அவங்க லைஃப்ல மாறி நடந்துட்டுன்னா நம்மளை கை நீட்டுவாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 17 கடைசியில அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை பார்த்து, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். அநேகர் அறிய போறாங்க, அநேகர் அறிய போறாங்க. நீ ஜெபத்துல உருவாகிதான் ஆகணும், நீ உருவாகிதான் ஆகணும். நீ உருவானாதான் அறிவாங்க. இப்போ அந்த அம்மா அறிஞ்சாச்சா? வீட்டில் இருக்கிறவங்க அறிஞ்சாச்சா? இனி வெளியே வா, இனி வெளியே வா. இது ட்ரைனிங் சென்டர், இது ட்ரைனிங் சென்டர். சிங்கத்தை கூட அடிச்சிட்டியா? கரடி அடிச்சாச்சா? ஜெயிச்சிட்டியா? வெளியே வா, கோலியாத்துக்கிட்ட வா. ஆமா, இன்னைக்கு கர்த்தர் அநேகரை இப்படிப்பட்ட ட்ரைனிங் சென்டருக்குள்ள போட்டிருக்கிறார். ஆமே, இந்த மிலிட்டரிக்கெல்லாம் ஆள் எடுத்துட்டு ட்ரைனிங் விடுவாங்க பாருங்க. ட்ரைனிங்ல பாதி பேர் பிச்சுட்டு ஓடி வருவான், அவன் அடுத்து போய் நிக்க மாட்டான். ஆனா ட்ரைனிங்ல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னு வைங்களேன். இதெல்லாம் ட்ரைனிங் சென்டர். அதுவும் இதுல ரொம்ப ஹார்டானது என்ன தெரியுமா? பிரேயர் லைஃப். ஏன்னா கண்ணை திறந்து பார்த்தா யாரு? ஆமே, இந்த கோவிட் டைம்ல நம்ம சகோதரர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவர் சொல்றார், பெட்ல வரிசையா இருக்கு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் இறந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் எப்படி இறந்துட்டு இருக்காங்கன்னா அந்த ஆர்டர் படி. இவர் 8வது நபர், 6வது நபர் இறந்தோடனே என்ன டிஸ்சார்ஜ் தாங்க. ஏன்னா அடுத்த ஆள் யாரு தான்? நான் தான். எனக்கு வேண்டாம், நான் வீட்டிலே இருந்துடுறேன், டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க சொல்லிட்டு. ஆமே, அவர் சீரியஸா சொன்னார். நம்ம அதை சரிப்பா அடக்கிட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஆமே, எப்படிங்க இருக்கும்? கண்ணை திறந்து பார்த்தா, ஆண்டவரே இப்போ வாரம் இறங்கி வாரம் அப்படியே இருக்கு. நீ சொல்லு. ஆமே, இப்படிதாங்க கொண்டு வருவார் ஆண்டவர். உலர்ந்த எலும்புகளுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, இதான் ட்ரைனிங் சென்டர். ஆமேன், ஆமேன். இப்போ ஃபீல் பண்ண முடியுதா? கர்த்தர் என்ன எலியாவா பார்க்கிறார், கர்த்தர் என்ன எலியாவா பார்க்கிறார். சும்மா நிறுத்தல ஒண்ணு, நீ தாயின் கருவில் தோன்றும் முன்னமே பிரித்தெடுக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. நீ ஜெயிச்சுதான் ஆகணும். நீ நில்லு. ஒரு விஷயம் வரலையா? 2 விஷயம் வரல, 3வது விஷயம் விழுந்து கட. உயிர்த்தெழுதலின் வல்லமை உன் அறைக்குள்ளே கிரியை செய். உன் அறைக்குள்ளே God's resurrection power. உன் கணவன் ரட்சிக்கப்படுவார், உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க, மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, உன் பெற்றோர் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. 18:1 நீ உன்னை காண்பி. அதனால ட்ரைனிங் முடிஞ்சிட்டு வெளியே வா, வெளியே வா. வெளியே வரான். அவன் எதுலெல்லாம் உருவாக்கப்பட்டான்? பரிசுத்தத்தில் உருவாக்கப்பட்டான். இப்ப அவ்வளவு ஜனங்கள் சுத்தி நிக்கிறாங்க, எலியாவை பாதிக்கல. அவன் சொல்றான், நீங்க எல்லாம் பாகாலி தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்கிறீங்கல்ல, நான் ஒருவன் மாத்திரம் நிக்கிறான். விசுவாசத்துல உருவாக்கப்பட்டான், விசுவாசத்துல உருவாக்கப்பட்டான். ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. அதாவது சாத்தியமே இல்லை, காகம் கொண்டு வருது சாத்தியமே இல்லை. அப்புறம் விதவை இன்னொரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறது சாத்தியமே இல்லை. அதே மாதிரி சாத்தியம் இல்லாததை பண்றான். பலிபீடத்தை செப்பனிட்டு காளையை பலி செலுத்தி அதுக்கு மேல என்ன ஊத்துவார் தெரியுமா? எத்தனை குடம் ஊத்துவார் தெரியுமா? 3 குடம். 3 தடவை அரை வீட்டில் பிராக்டிஸ் பண்றார். ஜெபம் பண்ணி 3 வாட்டி எல்லாத்தையும் ஆண்டவர், இன்னைக்கு நீ பண்றதெல்லாம் நாளைக்கு செய்வதற்கான பிராக்டிஸ். ஹல்லேலூயா. 3 முறை. ஏங்க, அது ட்ரையா இருந்தாதான் வெயில். நம்ம ஊர் வெயிலுக்கெல்லாம் சும்மா வெளியே முட்டையை போட்டாலே ஆம்லேட் ஆயிரும். அப்படி அடிச்சது போன மாசம் வெயில். இதுல தண்ணி ஊத்துனா எங்கெங்க? இதான் ஃபெய்த். சத்தியமே இல்லை. ஒரு சின்ன சாப்பாடு மேட்டரை வச்சு எவ்வளவு பெரிய காரியத்துக்கு அவனை பழக்க வைத்தார் தெரியுமா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இதெல்லாம் சின்ன மேட்டரா தான் இருக்கும், சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய காரியத்தை உன்னை கொண்டு செய்வதற்காக. ஹல்லேலூயா. அடுத்து ஜெபத்துல பெரிய ஜெபம்லாம் பண்ணல, சின்ன ஜெபம். மொத்தம் 40-42 வார்த்தைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் 18வது அதிகாரத்துல. ஆமே,
அந்த 36, 37 வசனங்கள்ல வீட்டில் போய் எண்ணிக்கோங்க. ஆமே, இப்போ இருந்து எண்ணிட்டு இருக்காதீங்க, டைம் போயிட்டு. ஆமே, மொத்தம் சின்ன ஜெபம். ஆண்டவர் கட்டு தந்த பாடம் இதுதான். இங்கே பாரு, நீ விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் வளர்ந்துட்டேன்னா உன் ஜெபம் சிம்பிளா இருந்தாலே போதும், நான் செய்ய வேண்டாம். ஆமே, ஹல்லேலூயா. எளிய ஜெபம் பெரிய காரியத்தை செய்தது. காரணம் என்ன? அவன் எதுல வளர்ந்தான் தெரியுமா? பரிசுத்தத்துல, விசுவாசத்துல. சிலர் பரிசுத்தத்துல வளருவாங்க, விசுவாசத்துல அவுட் ஆயிடுவாங்க. சிலர் விசுவாசத்துல வளருவாங்க, பரிசுத்தத்துல அவுட் ஆயிடுவாங்க. ஆமே, விசுவாசத்துல இப்படி பண்ணும்போது ஜெபம் சிம்பிள். ஆண்டவரே என்னை கேளும், என்னை கேளும் அப்படின்னார். அக்கினி இறங்கிட்டு கர்த்தரே தெய்வம் என்று அறிந்தார். இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் அவருடையவர்களை உருவாக்க விரும்புகிறார். பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, ஜெபத்துல. ஆண்டவரே, நீங்க எப்படி இன்னைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷனை ட்ரைனிங் சென்டரா பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. சில நேரத்தில் இப்படி மேலே இருக்கிறது மாதிரி இருக்கும், திடீர்னு கீழே கொண்டு வருவார். சில நேரத்தில் உங்களை அப்படி சுற்றி இருக்கிறவங்க படி மெச்சிக்கொள்வார்கள், அடுத்த நாளே பிச்சு எடுப்பார்கள். எல்லாம் ஒன்னாலதான். இதான் உலகம், புரிஞ்சுக்கோங்க. ட்ரைனிங் முடிகிறது வரதான் இது. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய உயர்தலத்தில் கர்த்தர் என்னை நிறுத்துவார். 4 சுவருக்குள்ளே அடைபட்டிருந்த எலியா இப்பொழுது கர்மேல் பர்வதத்தில் உருவாக்குங்க ஆண்டவர். எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினா தேவ மனிதன். பாடுவோம். சத்துருக்கள் முன்னிலையில் வீரமுடன் முழங்கினா ஆமென். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் கர்த்தரே